நாரத முனிவர் ஒருமுறை சிவனை அவரது இருப்பிடமான கைலாயத்திற்கு சென்று ஞானப்பழத்தை அவருக்கு வழங்கினார். ஞானபழம், அதாவது ஞானத்தின் பலம் என்று பொருள். சிவன் தனது 2 மகன்களில் ஒருவரான முருகன் அல்லது விநாயகருக்கு தெய்வீக பழத்தை வழங்க தேர்ந்தெடுத்து ஒரு போட்டியை நடத்தினார். உலகை 3 முறை சுற்றி முடிக்கும் முதல்வருக்கு பரிசு வழங்கப்படும். இந்த போட்டி ஆர்வத்தில் இருந்த முருகன் உடனடியாக தனது மயிலில் ஏறி தனது பயணத்தை தொடங்கினார். எலியையே தனது சொந்த வாகனமாக கொண்ட விநாயகர் இந்த அறிவுறுத்தலை மனோதத்துவ ரீதியாக கேட்டு அறிந்தார். மேலும் உலகம் உண்மையில் தனது பெற்றோரான சிவன் மற்றும் பார்வதியால் உருவானது என்ற தனது நம்பிக்கையை அறிவித்தார். அவர் அவர்களை 3 முறை சுற்றி வரத் தொடங்கினார். அவரது ஞானத்தில் மகிழ்ச்சியடைந்த சிவன் பார்வதியால் ஞானப்பழம் விநாயகருக்கு வழங்கப்பட்டது. முருகன் திரும்பி வந்தபோது தனது சகோதரர் பழத்தை வென்றதால் கோபமடைந்தார். பிந்தையவர் தந்திரத்தை நாடினார் என்று நம்பினார். அவர் கைலாயத்தில் தனது மகத்துவத்தையும் உயர்ந்த பதவியையும் துறந்து பழனி மலைகளுக்கு ஒரு துறவியாக ஓய்வு பெற்றார். சிவனும் பார்வதியும் திரும்பி வருமாறு வற்புறுத்துவதற்காக பயணம் செய்து முருகனே தெய்வீக பழம் என்று கூறி அவரை சமாதானப்படுத்த முயன்றனர். அது பழனி மலை என்பதாலும் அப்போது அவர் சொன்ன பழம்னி என்ற வார்த்தையே பழனி என்ற பெயராக மாறியது. அங்கே அவர் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். தண்டாயுதபாணி என்பது தண்டாயுத்தின் பொருள் வேல். எனவே தண்டாயுதம் ஏந்தி கோவணத்துடன் நிற்கும் வடிவத்தை குறிக்கிறது. பழனி 6 புனித தலங்களில் ஒன்றாக மாறியது.